கேரள மருத்துவ கழிவு விவகாரத்தை தொடர்ந்து களியக்காவிளை சோதனைச் சாவடி வழியாக கேரளாவிலிருந்து இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த 2 லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல் என்ன? வணக்கம். அதாவது கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகளை வாகனங்கள் ஏற்றி வந்து எல்லையோர மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தில் உள்ள குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகள், விளைநிலங்களில் கொட்டி செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இதனை தடுப்பதற்காக வேண்டி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள், எச்சரிக்கைகளை அரசுக்கு அறிவித்திருந்த நிலையிலும் கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் தற்போது இந்த விவகாரமானது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த நிலையில் குமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்குள் கழிவுகளை கொண்டு வரும் வாகனங்களை சோதனை சாவடியில் பணியிருக்கும் காவலர்கள் உடன் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் அந்த வழியாக, அதாவது எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்கள் முழுவீச்சாக கழிவுகள் ஏற்றி வரும் வாகனங்களை கண்காணித்து வந்த நிலையில் இன்று காலை மற்றும் மதிய வேளையில் கேரளாவில் இருந்து இறைச்சி கழிவுகளை ஏற்றிக்கொண்டு 2 கூண்டு கட்டிய வாகனங்களில் குமரி மாவட்டத்திற்கு வந்துள்ளனர். இதனை பணியில் இருந்த காவலர்கள் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது துர்நாற்றம் வீசியதால் இந்த கழிவுகள் என்பதை உறுதி செய்தனர். இதனை அடுத்து அந்த வாகனங்களை இயக்கி வந்த கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த முகமது மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பையா என்ற 2 கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வாகனங்களை தற்போது பறிமுதல் செய்து நிறுத்தி வைத்துள்ளனர். அதே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த கழிவுகளை கொட்டுவதற்காக என்ன செய்வது என்று தெரியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இது தொடர்ச்சியாக இதுபோன்று வரும் வாகனங்களை பறிமுதல் செய்யும் நோக்கில் போலீசார் ஈடுபட்டாலும் இந்த கழிவுகளை திருப்பி அனுப்புவதா அல்லது அந்த கழிவுகளை வேறு ஏதாவது வழிகளில் அதை சரி செய்வதா என்ற எண்ணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.